நாடு தழுவிய நிலையில் நேற்று மாய்காவின் தேசிய இளைஞர் பிரிவும் அதன் கல்வி பிரிவும் ஏற்பாடு செய்திருந்த உயர்கல்வி இலட்சிய பயண கருத்தரங்கு 2025இல் SPM தேர்வு எழுதிய 2000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் பங்கேற்று தங்களது உயர்கல்விக்கான அடுத்த கட்ட நகர்வுக்கான ஆலோசனைகளையும் விளக்கங்களையும் பெற்றனர். இக்கருத்தரங்குகள் கூட்டரசு பிரதேசம், ஸ்லாங்கோர், பேரா, மலாக்கா, நெகிரி செமிலான், பினாங்கு, ஜொஹோர், கெடா ஆகிய மாநிலங்களில் நடைபெற்றது. UTM, USM, UTHM மற்றும் UTP ஆகிய பல்கலைக்கழகங்களின் தொண்டூழியர்கள், தொழில் நிபுணர்கள், நன்யாங் தொழில்நுட்ப கல்லூரியின் விரிவுரையாளர், ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளின் விரிவுரையாளர்கள், முன்னாள் தமிழ் பள்ளிகளின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் முன்னாள் ஆயுதப்படைகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இதனிடையே ஸ்லாங்கோர் மற்றும் கூட்டரசு பிரதேச மாணவர்களுக்காக இந்த கருத்தரங்கை மாய்காவின் தேசிய இளைஞர் பிரிவின் தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் நேதாஜி மண்டபத்தில் தொடக்கி வைத்தார். SPM தேர்ச்சி முடிவுகள் வெளியான கையோடு நமது மாணவர்களை உயர்கல்விக்காக தயார்படுத்தும் உன்னத நோக்கத்தில் நேற்று மேற்கொண்ட இந்த கருத்தரங்கு ஆண்டுதோறும் நடத்தப்படவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். மாய்கா தலைமையகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் 600க்கும் மேற்பட்ட மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டது குறித்தும் அவர் தனது மனநிறைவை தெரிவித்தார்.